ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஒரு முட்டை குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணல்ல எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா வெடித்தோடனே வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி நல்லா வதக்கணும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கின பிறகு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கணும். கருவேப்பிலை ஸ்மெல் நல்லா ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும். நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்களும் போட்டுக்கோங்க. அது கூட குழம்பு மசாலா, சிக்கன் மசாலா. ஏன்னா நம்ம இங்கே முட்டை போடுறதுனால சிக்கன் ஸ்மெல் வரும். சிக்கன் குருமா மாதிரி இருக்கும்னா நீங்கள் கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும். நல்லா வதங்கணும். அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. மூடி போட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கிட்ட பிறகு நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த சைடில் கொஞ்சோண்டு தேங்காய், பொட்டுக்கடலை, அப்புறம் முந்திரி பருப்பு, அப்புறமேட்டு மிளகு எல்லாத்தையும் நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு இங்கே நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அரைச்ச விழுதை இதில் போட்டு நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அதில் மேலே நல்லா கொதிச்சு வர்றது உங்களுக்கே தெரியும். நல்லா பபுள் பபுளாக வரும். நல்லா கொதிச்சு வரும். நல்லா ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ வேக வச்ச முட்டையை போட்டு அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு இறக்குனீங்கன்னா இது முட்டை குருமாவா இல்லை சிக்கன் குருமாவான்னு உங்களுக்கே டவுட் வரும்னா பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.